ப்ரோ பைக் மெயின்டெனன்ஸுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. சொல்றேங்க, அதுக்கு முன்னாடி என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஜின் ஆயில் தாங்க. இன்ஜின் ஆயில் தான் நம்ம வண்டியோட மெயினேன்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் ஆயில வந்து ரெகுலரா நீங்க மாத்திக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், வண்டியும் சூப்பரா இருக்கும். அந்த இன்ஜின் ஆயில நீங்க சேஞ்ச் பண்ணும் போது கண்டிப்பா வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆயில் ஃபில்டர் அண்ட் ஏர் ஃபில்டர். ரெண்டுத்தையும் செக் பண்ணி சப்போஸ் போயிருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேக் ஷூஸ். பிரேக் ஷூஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கணும். இல்லனா நம்ம தேய்மானம் ஆக 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 அது வந்து நாளடைவுல வந்து பெரிய செலவா வைக்கும். அதனால பிரேக் ஷூஸை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செயின் பாக்கெட். செயின் பாக்கெட் எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ்க்கு லூப் பண்ணி வண்டியை ஓட்டினீங்கன்னா வண்டி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், மைலேஜும் சூப்பரா தரும். ஏன்னா செயின் லூஸ் ஆக வண்டியோட ஸ்பீட் வந்து கம்மியாகும், அதனால மைலேஜ் ரொம்பவே டிராப் ஆகும். அதனால செயின் லூப் பண்ணி வண்டியை ஓட்டினீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து சர்வீஸ் சென்டர்ல விட்டு வண்டி எடுக்கும் போது இந்த ஒரு விஷயம் பண்ணிருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கேளுங்க. அதுதான் வால் அட்ஜஸ்ட்மெண்ட் செக். இந்த வால் அட்ஜஸ்ட்மெண்ட் செக் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்ல இருந்து வண்டி எடுக்கும் போது கண்டிப்பா கேட்டுக்கோங்க. அது வந்து உங்களோட வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா வச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும் கேட்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு, தம்பி சூப்பரா பாத்துக்கோடா வண்டியேன்னு சொல்லுங்க.